ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்திருக்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரெஸ்டாரண்ட்டுங்க. நம்ம ஊர்ல உள்ளது மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கும் போது எங்கடா போகலாம் அப்படின்னா மொபைலாவில் நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க கூமாப்பட்டிக்கெல்லாம் போக வேண்டாம், நம்ம மொபைல் ஏரியாவுக்கு வாங்க. இங்க பாத்துக்கிட்டு இந்த தமிழ்நாடு ரெஸ்டாரண்ட் வந்து புத்தம் புதிய பொலியோட இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா காலையிலேயே சுட சுட இட்லி பாத்தீங்கன்னா டீ எல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் மில்க்ல போட்டு கொடுக்குறாங்க. அவ்வளவு அருமையா இருக்கு. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். வாங்க, புதிய பொலிவோட இப்போதைக்கு நல்ல தரமான சுவையான சாப்பாடு வழங்குறாங்க. வாங்க போய் பார்க்கலாம். ஒரு சம்பு தண்ணி எடுத்துக்கங்க, அத தோசைக்கல்ல ஊத்தி அதுக்குன்னு வழக்கமா ஒரு விளக்கமாறு வச்சிருப்பீங்கல்ல. ஆமாங்க. வரட்டு வரட்டு வரட்டுன்னு ஒரு 4 இழுப்பு இழுத்து ஒரு கிண்ண நிறைய மாவு எடுத்து பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி 4-5 வெங்காயத்தை போட்டு அள்ளி பொடி பொடியா நறுக்கி அப்படியே மேலாப்ல பரபரன்னு தூவி விட்டு சரிங்க ஒரு நீளமான கேரட் எடுத்து அதையும் பொடி பொடியா நறுக்கி சரிங்க அப்படியே மேலாப்ல பரபரப்பா தூவி விட்டு 16 கரண்டி நெய் எடுத்து சரிங்க அதுல 6 கரண்டி நெய்ய உள் சைடு அப்படியே லேசா விளாவி விட்டு சரிங்க 10 கரண்டி நெய்ய தோசைக்கு வெளி சைடு அப்படியே மேலாப்ல விளாவி விட்டு சரிங்க இட்லி பொடி இருக்கு பாத்தீங்களா, அத அப்படியே அள்ளி மலை சாரல் மாதிரி அதை மேலாப்ல பரபரன்னு அப்படியே பேய விட்டு சரிங்க பொத்துனாப்ல அப்படி ஒரு பரட்டு இப்படி ஒரு பரட்டு அப்படி பரட்டி விட்டு அப்படியே ரெட்டி கலர்ல முருக விட்டு அழகா மடிச்சு கமன்னு ஒரு ஊத்தப்பத்தை எடுத்துட்டு வாங்க. சரிங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க பொடி தோசையாக இருக்கட்டும், பொங்கலாக இருக்கட்டும், இங்கே அவ்வளோ சூப்பராக சமைச்சு கொடுக்குறாங்க. நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரியே இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே டீ வந்து சொல்லவே வேண்டியதில்லை, அந்த அளவுக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வடையெல்லாம் சுட சுட போட்டு மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்காகவே நிறைய தமிழ் நண்பர்கள் இங்கே வந்து சாப்பிட்டுட்டு போய்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இங்கே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் நண்பர்களோட கண்டிப்பாக வாங்க, உங்களுக்கும் இந்த இடம் பிடிக்கும். இங்கே காலையில் பார்த்தீங்கன்னா இட்லி செட்டு, சாம்பார் இட்லி, சாம்பார் வடை, ரவா உப்புமா, அடுத்தது பார்த்தீங்கன்னா பூரி மசாலா, கட்டை தோசை, ஆனியன் ரவா தோசை, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ சூப்பராக எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க. லஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் சாப்பிட்றது மாதிரி வாழை இலையில் போட்டு சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. அதுவே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். சாப்பாடு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இது புது மேனேஜ்மெண்ட் மாதிரி இருக்கிறதுனால நல்ல சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே இருக்கிறவங்களும் சரி, துபாயில் இருக்கிற மக்களும் சரி வந்து பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.